இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பஃப் வந்து நம்ம அந்த ஸ்லீவில் வந்து பஃப்பும் அந்த வளைவு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். இதோடைய பஃப் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பஃப்போட அந்த கட்டு வந்து தனியாக தெரியும். இந்த இடத்துல வந்து நம்ம குறிச்சிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்லீவ் வந்து உயரம். இதிலேருந்து நம்ம 3 இன்ச்சு ஹைட் ஏற்றிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு நம்ம வச்சு இந்த வளைவை கொண்டு போய் அந்த இடத்துல விடணும். நார்மல் ஸ்லீவு கீழே இருக்குது, மேலே வந்து நம்ம பஃபுக்காக 3 இன்ச்சு ஹைட்டு மேலே ஏற்றிட்டு இந்த மாதிரி வளைவு நெக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ்லேயும் நம்ம ஒரு வளைவு நெக்கு நம்ம கொடுக்க போகிறோம். வளைவு டிசைன் இந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம கேன்வாஸில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதோட கேப்பு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மேலேருந்து ஹைட் வந்து அந்த வளைவு வரைகிறதுக்காக 1 இன்ச்சும், இந்த பக்கத்தில் வந்து 2 இன்ச்சு. இப்போ நான் வளைவு போடுற இடம் வந்து 2 இன்ச்சு கேப்பு, அந்த நம்ம வளைவாக கொண்டு வந்து முடிக்கிறோம் இல்லையா, அது வந்து 1 இன்ச்சு. இந்த மாதிரி வந்து வளைவை நம்ம கேன்வாஸில் வரைஞ்சி வச்சுக்கிறோம். வரைஞ்சி வச்சுட்டு இதை நம்ம அப்படியே வந்து கீழே வந்து நல்ல துணி, மேலே லைனிங்கு, மேலே வந்து கேன்வாஸ் அப்படியே லைனாக வச்சுட்டு அந்த வளைவு டிசைனுக்கு நம்ம கேன்வாஸில் தான் தைக்கணும். கேன்வாஸ் இல்லாமல் அந்த டிசைனை வந்து தைச்சிடக்கூடாது. கேன்வாஸ் இல்லாமல் தைச்சா அப்படின்னா அந்த வளைவு சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மெத்தடில் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லைனிங் பீஸோட லைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா நழுவாமல் இருக்கும் அதுக்காக. இல்லை அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து சேஃப்டி பின்னு போட்டுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக மடக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வளைவாக போடலாம். இப்போ எங்கேருந்து நான் வளைவு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த வளைவு சேஃப் வரும்போது இந்த மாதிரி ஊசியை ஒவ்வொரு வளைவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஊசியை நிப்பாட்டி அந்த வளைவு சேஃபை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த வளைவு சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிசைன் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அந்த ப்ளவுஸுக்கும் அந்த கலருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒவ்வொரு வளைவையும் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தச்சு திருப்பிட்டு அங்கங்கே வந்து அந்த வளைவு சேஃப்லாம் கட் பண்ணணும். ஒவ்வொரு வளைவுக்குமே நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும்.